ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா குப்தாஸில் பார்ட் 1 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்ட் டூவில் இருக்கிற பார்ட் டூ இந்த பார்ட் 2ஓட 11th இருக்கிற குப்தாஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th இருக்கிறது பார்ப்போம். 6th பார்த்துட்டோன்னா குப்தாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தாஸோட பொருளாதார நிலை என்னது? பொருளாதார நீதிசாரா என்ற நூலை எழுதியவர் காமந்தகா. நீதிசாரா நூல் எழுதியவர் காமந்தகா. அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலவளங்கள் பற்றி கூறுகிறது. அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலவளங்களை பற்றி சொல்கிறதா நீதிசாரா. ஓகே, அரசு ஆவணங்கள் வந்து அஷபதுல்ல திக்குருதா என்ற அதிகாரி பராமரித்தார். அரசு ஆவணங்கள் யாரை பராமரித்தார்? அஷபதுல்ல திக்குருதா என்ற அதிகாரி பராமரித்தார். குப்தர் காலத்தில் கிலிப்தா, பலி, உத்ராங்கா, உபரிஹரா, ரண்யவெஸ்தி என்ற போன்ற சொற்கள் எல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? ரண்யவெஸ்தினா என்ன? அதுக்கு மீனிங்னா கட்டாய உழைப்பு. இது இருக்குன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பார்க்க ரண்யவெஸ்தினா என்ன மீனிங்? கட்டாய உழைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் வேளாண்மை. ஓகே, வேளாண்மை வந்து காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றது. காளிதாசர் மூலம் தென்பகுதி வந்து மிளகு, ஏலம் ஆகியவற்றால் புகழ்பெற்றது. பல மரங்கள் வளர்க்கிறத பற்றி யார் சொல்லியிருக்கிறார்? வராகமிகிறார். பல மரங்கள் வளர்ப்பதை பற்றி சொல்லியிருக்கிறது யார்? வராகமிகிறார். பகார்பூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் சொல்கிறது பகார்பூர் செப்பேடு. அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் சொல்கிறது இது பகார்பூர் செப்பேடு. பகார்பூர் செப்பேடு வந்து உஸ்தபாலா என்ற ஒரு அதிகாரை பற்றி சொல்லியிருந்தது. அப்படி அவர் உஸ்தபாலான்றது யாருன்னா, மாவட்ட நில பரிமாற்ற தொடர்பான ஆவணங்களை பராமரிக்கிறவர் தான் உஸ்தபாலான்ற அதிகாரி. உஸ்தபாலா என்ற அதிகாரி யாருன்னா, மாவட்டத்தில் நில பரிமாற்ற தொடர்பான ஆவணங்கள் வந்து பராமரிக்கிறவர். கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான கிராம கணக்கர். கிராமத்தில் நிலங்கள் தொடர்பானதை பற்றி கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான யார் பராமரித்தார்னா கிராம கணக்கர் வந்து பராமரிச்சிருப்பார். கிராம கணக்கர். குப்தர் காலத்தில் நிலங்கள் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். சேத்ரான்றது பயிரிடக்கூடிய நிலம். சேத்ரானா என்ன? பயிரிடக்கூடிய நிலம். கிலான்றது என்ன? தரிசு நிலம். அப்ரகதான்றது காடு அல்லது தரிசு நிலம். அப்ரகதான்னா காடுன்னா தரிசு நிலம். வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம். வாஸ்தினா என்னது? குடியிருக்க தகுந்த நிலம். கபட சகாரான்றது மேய்ச்சல் நிலம். இங்கே பாருங்கள், அஜந்தா சுவரோவைகள் ப்ளஸ்கோ எனப்படும் சுவரோ வகையை சேர்ந்ததான். அஜந்தா சுவரோவைகள் இருக்குல்ல, அது வந்து ப்ளஸ்கோ வகை சுவரோவை. ப்ளஸ்கோன்னு என்னன்னா, சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியத்துக்கு பேர் தான் ப்ளஸ்கோ. சுவரோட பூச்சி ஈரமாக இருக்கும்போது வரையப்படும் ஓவியத்துக்கு பேர் தான் ப்ளஸ்கோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், மதுரா பகுதியில் பிராகிருத மொழியோட வடிவத்துக்கு பேர் சூரசேனி. அதே அவுத்தில் மகதி வடிவம். சரிங்களா? மதுரா பகுதியில் பிராகிருத மொழியோட வடிவம், அதே வந்து அவுத்தில் வந்து மகதி வடிவம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாசனத்தை பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா, நாரத ஸ்மிருதி என்ற நூல் சொல்லுது. பாசனத்தை பற்றி சொல்கிற நூல் எது? நாரத ஸ்மிருதி என்ற நூல். இது என்ன சொல்லுதுன்னா, வயல்களிலிருந்து வெள்ளங்களை பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா என்ற 2 அணைக்கரைகள் பற்றி சொல்கிறது தான் இந்த நாரத ஸ்மிருதி என்ற நூல். ஓகேங்களா? வயல்களை வெள்ளங்களை பாதுகாத்த பந்தியா பற்றியும் பாசனத்திற்கு உதவிய கரா பற்றியும் என்ற 2 அணைகளை பற்றி சொல்லுது இது நாரத ஸ்மிருதி என்ற நூல். தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநீர் கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் சொல்கிறது. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநீர் கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் வந்து குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் பாருங்கள், குஜராத்தில் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சன ஏரி மிகவும் புகழ்பெற்ற. சுதர்சன ஏரி எங்கே இருந்துச்சு? குஜராத்னா கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சுரங்கமும் உலோகவியலும். என்னது? சுரங்கமும் உலோகவியலும். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுரங்க தொழிலும் உலோகவியலும் தான். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் எது? சுரங்க தொழிலும் உலோகவியலும். சுரங்கங்கள் இருந்தது குறித்து அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் இவங்களாம் சொல்கிறாங்க. சுரங்கங்கள் இருந்ததை பற்றி சொல்கிறது யார்? அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர். பீகாரில் இரும்பு படிவுகள், ராஜஸ்தானில் செம்பு படிவுகள் இருந்துச்சு. பீகாரில் இரும்பு, ராஜஸ்தானில் செம்பு. சாஞ்சில ஜடானா ரெட் சாக்கு. தில்லி குதிப்பினர் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரௌலி இரும்பு தூண் வந்து யாரை பற்றி படித்தோம்? இது முன்னாடி படித்தோம்னா நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் தான் மெஹ்ரௌலி இரும்பு தூண் கல்வெட்டு. நகைகள் பயன்படுத்தப்பட்டதை பற்றி யார் சொல்கிறாரு? காளிதாசர். நகைகள் பயன்படுத்தப்பட்டதுக்கு சொல்கிறவர் யார்? காளிதாசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வணிகம்
வர்த்தகம். சிரேஷ்டி சார்த்தவாகா என்ற இருவேறுபட்ட வணிகர்கள் இருந்தாங்க. சிரேஷ்டி சார்த்தவாகா. சிரேஷ்டினா என்னன்னா ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்கிறவங்க தான் சிரேஷ்டி. சார்த்தவாகானா லாபத்துக்காக ஊராக சென்று வணிகம் பண்ணுறவங்க சார்த்தவாகாஸ். இதில் நாரத ஸ்மிருதி பிரகஸ்பதி ஸ்மிருதி என்ற வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு பற்றி சொல்லலாம். இந்த நாரத ஸ்மிருதியும் பிரகஸ்பதி ஸ்மிருதியும் வணிகர்களோட அமைப்பு செயல்பாடு குறித்து சொல்கிறது தான் இந்த ஸ்மிருதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், குழு உறுப்பினர்களின் தகராறுகள் மீது. இப்போ ஏதாவது குழுவில் தகராறு வந்துச்சுன்னா தீர்ப்பு வழங்குறத பற்றி சொல்கிறது யாருன்னா பிரகஸ்பதி ஸ்மிருதி தான் தீர்ப்பு தான் வழங்குது ஏதாவது குழுக்களில் தகராறு வந்துச்சுன்னா. குப்தர் காலத்தில் மாவட்ட மட்டத்தில் இருந்த நிர்வாக அலகுகள் என்னென்னா மாவட்ட மட்டத்தில் என்னென்ன விதி பூமி பத்தக்கா பீடா. விதி பூமி பத்தக்கா பீடா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மண்டசோர் கல்வெட்டோட சான்றின்படி வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாக அறிய முடிகிறது. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. வணிக குழுக்கள் வங்கிகள் ஆற்றியதாக எது மூலம் நம்ம அறிய முடிகிறதுனா மண்டசோர் கல்வெட்டோட சான்றின்படி தான் அறிய முடிகிறது. குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் என்ன இருந்துச்சுன்னா கல்யாண், கால்ஃபோர்ட் ஆகிய வணிக துறைமுகம் இருந்துச்சு குப்தர் காலத்தில் மேற்கில். அதே வணிக சந்தைகள் பாருங்கள், மலபார், மங்களூர், சலோபட்டானா, நயோபட்டானா, பந்தேபட்டானா இதெல்லாம் வணிக சந்தைகளாக இருந்துச்சு. ஓகேங்களா. வங்கத்தோட தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிடுகிறார். வங்கத்தோட தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையோட முக்கியமான வணிக மையம் என்று யார் சொல்கிற பாகியான். இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள வேண்டிய இடர்கள் குறித்து பாகியான் குறிப்பிடுகிறார். இந்தியா சீனா இடையிலான கடல் பயணம் போவாங்களா அதில் இடர்கள் என்னென்ன வரும்ன்றதை பற்றி யார் சொல்லியிருக்காரு பாகியான் சொல்லியிருக்காரு. இப்போது ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் கடனெல்லாம் வழங்கப்பட்டது அதுக்கு பேர் உசிரின்னு சொல்கிறாங்க. ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வழங்குறாங்க அதுக்கு பேர் உசிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பண்பாட்டு வளர்ச்சி. ஓகேங்களா. குப்தர் காலத்தில் நகரம் திராவிடம் பாணியிலான கலைகள் இருந்துச்சு. என்னது நகரம் திராவிடம். குடைவரை கோயில்கள் எங்கே இருந்துச்சுன்னா அஜந்தா எல்லோரும் எங்கே இருக்குது மகாராஷ்டிரா. ஃபாக் எங்கே இருக்குது மத்திய பிரதேஷ். உதயகிரி கோயில்கள் ஒடிசா. இங்கெல்லாம் குடைவரை கோயில்கள். நெக்ஸ்ட்டு ஸ்தூபிகள் எங்கேச்சு பாருங்கள், சமர்னா உத்தரப்பிரதேசம், ரத்னகிரினா ஒடிசா, மிர்பூர்கான் எங்கே சிந்து. இங்கெல்லாம் ஸ்தூபிகள் இருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றுனா சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் புத்தர் சிலை தான் கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. கல் சிற்பக்கலை சிறந்த சான்று எது? சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் புத்தர் சிலை. புராண சிற்பங்களை மிக அழகானதுன்னு கேட்டால் உதயகிரி குகையோட நுழைவாயில் இருக்கும் வராக அவதார சிலை தான் புராண சிற்பங்கள் மிக அழகானது. பீகாரில் நாலந்தாவில் புத்தரோட 18 அடி செம்பு சிலை இருக்குது. அதே சுல்தான் கஞ்சில் 7 அடி புத்தரோட சிலை இருக்குது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், குப்தரோட சுவர் ஓவியங்கள் அஜந்தா, பாக், பதாமி இங்கெல்லாம் காணப்பட்டது. குப்தரோட சுவர் ஓவியங்கள் எங்கே? அஜந்தா, பாக், பதாமியில் காணப்பட்டது. மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் தலைச்சிறந்த ஓவியமாக எதை சொல்கிறேன்னா அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியம். மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் மிக தலைச்சிறந்த ஓவியமாக எதை சொல்கிறேன்னா அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியம். குப்தர் காலத்து மட்பாண்டங்கள் பாருங்கள், ஹத்திசத்ரா, ராய்கர், ஹஸ்தினாபூர், பஷார் இங்கெல்லாம் இருந்துச்சு குப்தர் காலத்து மட்பாண்டங்கள். அந்த காலகட்டத்து மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம்னா சிவப்பு மட்பாண்டங்கள் தான் அதில் ரொம்ப நல்ல கலையம்சத்தோடு இருந்தது சிவப்பு மட்பாண்டங்கள். குப்தர்களோட அலுவல் மொழி எது? சான்ஸ்கிரிட். இது பாணன் எழுதியது அஷ்டத்தாயி. பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யா என்ற நூல். அமரசிம்ம அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களும் எழுதியிருப்பார். ஓகேங்களா. வங்கத்தை சேர்ந்த புத்தறிஞரான சந்திரகோமியர் எழுத சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூல் எழுதியிருப்பார். வங்கத்தை சேர்ந்த புத்தறிஞர் சந்திரகோமியர் எழுத சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூல் எழுதியிருப்பார். 18 முக்கிய புராணங்கள் இருக்குது. தொடக்க புத்தகால இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்துச்சுன்னா புத்தகால இலக்கியங்கள் பாலி மொழியில் இருந்தன. ஆரியதேவர், ஆரியசங்கர் குப்தர் காலத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர். ஆரியதேவரும் ஆரியசங்கரும் குப்தர் காலத்தோட குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான புத்த நூல் எதுன்னா வசுபந்துவர் எழுதப்பட்டது. தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான புத்த நூல் யாரோட எழுதப்பட்டதுன்னா வசுபந்துவோட சீடர் யாருன்னா திக்நாதர். திக்நாதர். சமணர்களோட மத நூல்கள் ஆரம்பத்தில் இதில் இருந்துச்சு பிராகிருதம் வழி. அதே புத்த நூல்கள் பாலி மொழியில். சமணர்கள் பிராகிருதம் வழி. சமண ராமாயணத்தை எழுதினவர் யார்? விமலா. சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் சித்தசேன திவாகாரா. யார்? சித்தசேன திவாகாரா. சமுத்திரகுப்தர் கவிராஜ என்று அழைக்கப்படுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சமுத்திரகுப்தர் கவிராஜர். இவருடைய நவரத்ன அவையில் காளிதாச, அமரசிம்ம, நிசாகதத்த, தன்வந்திரி இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வரேங்க,
காளிதாசரோட நாடகங்கள் வந்து சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரமோர்வ சிவம் இதெல்லாம் காளிதாசரோட நாடகங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. காளிதாஸ் நாடகங்கள் எது? சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரமோர்வ சிவம். சூத்திரகர்ன்றது மிருச்சகடிகம். சூத்திரகர்னா மிருச்சகடிகம். விசாகதத்தர், முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தர் வந்து முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். நாலந்த பல்கலைக்கழகத்துக்கு பிளான் போட்டவங்க சைலேந்திர மரபினர். நாலந்த பல்கலைக்கழகத்துக்கு பிளான் போட்டவங்க யார்? சைலேந்திர மரபினர். சரிங்களா, நாலந்த பல்கலைக்கழகம் பாரு மகாவிகாரா என்று பெயர் பெற்றதான் நாலந்த பல்கலைக்கழகம். பண்டைய மகத பேரரசில் இன்றைய பீகார் இருந்தது. பண்டைய மகத பேரரசில் இன்றைய பீகார் வந்து இருந்தது. பாட்னாவோட தென்மேற்கில் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரம் வரைக்கும் அமைந்துள்ளது. பீகார் வந்து ஷெரீப் நகரம் வரைக்கும் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ வந்து பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மையான சின்னம். யுனெஸ்கோ வந்து இந்த நாலந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாக்கப்படுற உலகின் மிகப்பெரிய சின்னம், உலகின் தொன்மையான சின்னம். 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜியோட படைகளில் தான் நாலந்த பல்கலைக்கழகம் சூறையிடப்பட்டு அளிக்கப்பட்டது. ஏஎஸ்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து என்னென்ன 6 பிரிக் டெம்பிள்ஸ் இருக்குது, 11 மடாலயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அதில் வந்து வேதங்கள் கற்பிக்கிறதுல தட்சசீலம் நாலந்தா தான். தட்சசீலம் நாலந்தா விக்ரமசீலம் இதுதான் வேதங்கள் கற்பிக்கிறதுல சிறந்ததாக இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடிச்சது குப்தர்கள் காலம் தான். சுழியம் என்ற கருத்தாக்கம். சரிங்களா, சூரிய சித்தாந்தம் என்ற நூலில் ஆரியப்பட்டர் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை வந்து ஆராய்ச்சி எழுதியிருக்காரு. இது சூரிய சித்தாந்தத்தில். பூமி ஒரு அச்சு தன்னைத்தானே சுட்டுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானியலாளர் யாருன்னு பார்த்தா அதுவும் ஆரியப்பட்டதான். கணிதம், கோணவியல், அல்ஜீப்ரா ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூல் எழுதியவரும் ஆரியப்பட்டா. கணிதம், கோணவியல், அல்ஜீப்ரா பற்றி பேசுகிற நூல் எதுன்னு கேட்கலாம். இது ஆரியப்பட்டியம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். வராக மிகிரரோட பிருகத் சம்ஹிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இதை பற்றியெல்லாம் சொல்லுது. வராக மிகிரோட பிருகத் சம்ஹிதா என்ற நூல். அதே வராக மிகிரோட பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா சில படைப்புகள். அது வராக மிகிரோட பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா மற்ற நூல்கள். சரிங்களா, பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, இன்னொன்று பஞ்ச சித்தாந்திகா. ஓகே, பிரம்மகுப்தன் வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களான பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியாகா ஆகிய நூல்கள் வந்து எழுதியிருப்பார். யார்? பிரம்மகுப்தர். என்னது? பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியாகா. எதை பற்றி இருக்கும்? கணிதம் மற்றும் வானவியல் பற்றிய முக்கிய நூல்கள் தான் இது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். நவநீதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறையை பற்றி சொல்கிறதா நவநீதகம் என்ற மருத்துவ நூல். பாலகாஃபியா எழுதிய அஸ்த ஆயுர்வேதா வந்து எதை பற்றி சொல்கிறதுனா விலங்குகளுக்கான மருத்துவ நூல் தான் பாலகாஃபியா எழுதிய அஸ்த ஆயுர்வேதா. ஓகே குப்த பேரரசு வீழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். உள்நாட்டு பூசல், அரச குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு, மேற்கு தக்காணத்தின் வாகட அரசரான நரேந்திர சேனோட படையெடுப்பு, மற்றொரு வாகட அரசன ஹரிசேனர் மாலவம் குஜராத் வந்து கைப்பற்றுறாரு. அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தரோட பேர் என்னன்னா ஸ்கந்தகுப்தர் காலத்தை ஹீனர்கள் வந்து படையெடுப்பு சொன்னால 2ஆம் சந்திரகுப்தர் பேர் என்ன? ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹீனர்களோட படையெடுப்புனால இந்த காரணங்களால குப்த பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு 11th இருக்கிற குப்தாஸில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 6th வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.